Taste the Daily. பாஜக வியூகம் நம்ம இவ்வளவு தூரம் பேச வேண்டியதில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாங்கள் பாரதிய ஜனதாவை பெருமளவு எதிர்க்கவில்லை என்கிற ஒரு கருத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம், நாங்கள் எதிர்க்கிற நிலையிலே பாரதிய ஜனதா வளரவில்லை இங்கே இன்னும் தமிழ்நாட்டில். நீங்க கேரளாவில் எடுத்துட்டீங்கன்னா, ராகுல் காந்தி போட்டியிடுகிறது தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஆணிராஜா அவர்கள் எதிர்த்து போட்டியிடுகிறார். அவர் ஏன் பிஜேபி அங்கே எதிர்க்கல, கம்யூனிஸ்ட் போய் எதிர்க்கிறார்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வெல்ல வேண்டினா கம்யூனிஸ்ட் எதிர்த்து தான் வெல்லணும். அதுபோல இன்னும் தமிழ்நாட்டிற்குள்ளே திமுக ஒரு சரியான எதிரியாக இருக்கிறது. அவர்களை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற சூழல். இன்னொன்று ஒரே ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன் பாரதிய ஜனதாவை நாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா அவருடைய கருத்து தான் சொல்கிறேன். 90களில் ஒரு மிக முக்கியமான கருத்து இந்தியா முழுக்க இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே தன்னை ஒரு செக்குலரிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டார்கள். நீங்க அத்வானி அவர்கள் கூட நான் ஒரு உண்மையான செக்குலரிஸ்ட், மற்றவங்க எல்லாம் சூடோ செக்குலரிஸ்ட் பேசினார். ஆனால் இன்றைக்கு நிலை என்னன்னா, எல்லா கட்சிகளும் நாங்களும் இந்துக்கள் தான் பேசுது. அப்படின்னா பாரதிய ஜனதா ஐடியாலஜிக்கலாக வளர்ந்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கணும். அவங்க நம்ம மனங்களுக்குள்ளாக அங்க ஐடியாலஜி கொண்டு வராங்க. ஆனால் நம்பர்ஸ் இன்னும் வரல. எனவே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை வெல்ல விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இன்னொன்று நிறைவா முடிச்சிடுறேன். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் தான் அது சரியான வாக்கா இருக்கும். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு போட்டதா தான் போய் ரத்தின சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா வளர்றாங்க. ஆம், நாங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாஜக பேசுபொருளாகி விட்டது. ரெண்டு பேரும் பேசினாங்க. ரெண்டு பேரும் இவங்க செஞ்ச தவறுகளை பேசினார்கள் மாற்றி. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறோம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் என்ன சொல்றேன், திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அதுல சில ஓட்டுகள் அதிமுக செல்லலாம். ஆனால் அதிமுக பெரும்பான்மை ஓட்டுகள் பாஜக வர இருக்கிறது. இது மாற்றம். இந்த மாற்றம் தேர்தலுக்கு பிறகு தெரியும். மிகப்பெரிய வெற்றியை தர தமிழக மக்கள் தயாராக கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் 35 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலம் மாற்றி ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை. கோவை விமான நிலையமாகட்டும், பாலமாகட்டும், சிறுவாணி டேம் ஆகட்டும், தண்ணி இல்லாத நிலையை திமுக உருவாக்கி இருக்கிறது, அதிமுக உருவாக்கி இருக்கிறது. வளர்ச்சின்றாரு. ஆட்டை வளர்க்கிற போது ஆடு வளர்ந்தால் விவசாயிக்கு லாபம், ஆனால் பாம்பு வளர்ந்தால் அது யாருக்கு லாபம்? நான் எங்களை பொறுத்தளவில் அது பாஜக என்பது நச்சு பாம்பாக நாங்கள் பார்க்கிறோம். இல்ல, நீங்கள் நச்சு பாம்பு என்று சொல்லித்தான் 70 ஆண்டு காலமாக இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை தமிழ்நாட்டுக்கு. அதனாலதான் நாங்க உள்ள வந்திருக்கோம். உத்தரப்பிரதேச நீங்கள் இந்தியாவில் ஒரே செய்தி சொல்லிடுறேன். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சராக இருந்த திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு 143 விருதுகளை கொடுத்தது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே. நன்றி. புதுவாதம் வேண்டாம், மக்கள் முடிவெடுக்கட்டும். Taste the Daily.